நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு. நான் எப்போதுமே சொல்லுவேன், நல்ல ஒரு ஸ்டாக்க நல்ல ஒரு பாட்டம்ல நம்ம வாங்கிட்டு பொறுமையா வெயிட் பண்ணா, கண்டிப்பா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிக்க முடியும்ன்ட்டு. எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்ல ஒரு கெயின குடுக்கும். ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்க ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும். அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்டரா பார்த்தீங்கன்னா இருங்க. ஷார்ட் டெர்ம்ல இந்த மாரிக்க நெகட்டிவ் கீழ போகும், மேல போகும் அதெல்லாம் பார்த்து நீங்க கவலைப்படாம கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். நல்ல ஸ்டாக்ல நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எந்த ஸ்டாக் நான் பர்ட்டிகுலரா சொல்ல விரும்பல. ஆனா நெறைய ஸ்டாக் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு அருமையான ஒரு 3% நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கன் யுஎஸோட டீல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சைன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே அப்படியே புல் பேக் ஆகி அப்படியே கன்டினியூவா மேல போனுச்சுன்னா, ஒரு 30,000 போனுச்சுன்னா நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்ல இன்னும் புல் பேக் வந்துருச்சா என்னன்னு தெரியல. நெறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. மார்க்கெட் கரெக்ட்டா மூவ் ஆகணும். அந்த ஆல் டைம் ஹைய உடைச்சா தான் மார்க்கெட் மேல போகும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. 158 பாயிண்ட்க்கு மேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி மிட் கேப்லாம் 1.5% மேல சூப்பராட்டு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஸ்மால் கேப் பாருங்க. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ முக்கியமா எல்லாரும் போர்ட்ஃபோலியோ இறயறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்மால் கேப் 2%. ஸ்மால் கேப் 100, ஸ்மால் கேப் 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. பியூசி பேங்க் இன்னைக்கு வெளுத்து வாங்கியிருக்கு. 3.5% மேல நல்லா பண்ணியிருக்கு. ஃபைனான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி பார்மாவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ரியாலிட்டி மீடியா எல்லாமே மெட்டலு எல்லாமே இன்னைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஐடி பார்த்தீங்கன்னா, சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐடில எந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டும் ஆகவே இல்ல. நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக் மட்டும் இன்னைக்கு காலைல ஒரு 7% இருந்தது. இப்போ அதுவும் 5% தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நியூஜெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது ஐடி இண்டெக்ஸ தவிர. ஆமா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். எஃப்எம்ஜிஜி ஆயில் அண்ட் கேஸ்ல இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் சுமார் மீடியமா தான் இருக்கு. எஃப்எம்ஜிஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஃப்எம்ஜிஜி இந்த மேனுஃபேக்சரிங், எஃப்எம்ஜிஜி எங்க இருக்கு? ஹெல்த் கேர்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனர்ஜி, எஃப்எம்ஜிஜியும் சுமாரா தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஐடி, எஃப்எம்ஜிஜி சுமாரா தான் இன்னைக்கு பெருசா ஒண்ணும் பெரிய இது இல்ல. இன்னைக்கு நல்ல அருமையான பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பியூசி பேங்க் தான் இன்னைக்கு வெளுத்து வாங்கியிருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. பார்க்கலாம் வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. சில கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. சில கம்பெனியுடைய ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான நியூஸ் என்ன? ஆர்இசி, பிஎஃப்சி இதோடைய பார்த்தீங்கன்னா 2 மெர்ஜர் ஆகப்போகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. மெர்ஜர் ஆறதுக்காண்டி. யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த ஷேர் ஹோல்டர் அதாவது சில பேர் ஆர்ஐசி வச்சிருப்பீங்க. சிலரு பவர் ஃபைனான்ஸ் வச்சிருப்பீங்க. சில பேர் 2மே வச்சிருப்பீங்க. யாரு வச்சிருந்தா அதிகமான லாபம் கிடைக்கும் இங்க நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஎஃப்சி யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அதிகமான கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒயில் த போத் ஸ்டாக் ஆர் சீப் பை வேல்யூவேஷன் 2 ஸ்டாக்குமே சீப் வேல்யூவேஷன் தான் இருக்கு. ஆனா பிஎஃப்சி ஷேர் ஹோல்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா, பிக்கர் பெனிஃபிட்ன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா பெர்னஸ்டீன் அனலிஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, இது 2 ஸ்டாக்குமே நம்மகிட்ட கிடையாது. நான் ஆரம்பத்தில வச்சிருந்தேன். அதெல்லாம் வித்துட்டு வெளியில வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்க வாங்கவே இல்ல. ஏன்னா ஹைல இருக்கனால. மெர்ஜர் ஆயிட்டு வரட்டும். மெர்ஜர் ஆயிட்டு வந்துட்டு எப்படி டிவிடெண்ட் குடுக்குறான், நல்ல டிவிடெண்ட் குடுத்து நல்ல ஒரு வேல்யூவேஷன் கிடைச்சுன்னா, நம்ம வாங்கலாம். எப்பவுமே இந்த மாரிக்க ஸ்டாக்க நம்ம கீழ வாங்குறது தான் நல்லது. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்இசி நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு 3% மேல காலையில நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருந்தது. ஒரு 3.5% மேல நல்ல ஒரு செல்லிங்கு ஆர்இசி. ஆனா பவர் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா, செல் அந்த அளவுக்கு இல்ல. அது ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் இந்தியா டீல்னால பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்ஸ்டைல் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டெக்ஸ்டைல் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாடெக்ஸ் இந்தியான்னு ஒரு ஸ்மால் ஒரு ரூ. 50 கீழ உள்ள ஸ்டாக்கு. நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்க வாங்கி செல் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் போயிருக்கு. அதுக்கப்புறம் கோகுல்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, கோ கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. எதுவுமே வர மாட்டேங்குது. நேம் தப்பா போடுறேனான்னு தெரியல. சரி அத நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்டைல்ஸ் உள்ள ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இதுல எந்தெந்த ஸ்டாக் நம்ம குடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸு இந்த இருக்கே. பார்க்கலாம். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு கன்டினியூவா ரிசல்ட் சரியில்ல இந்த ரிசல்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நியூஸுக்காண்டி ஏறிட்டு இங்க பாருங்க ரிசல்ட் பெருசா ஒண்ணும் பாருங்களேன். அந்த அளவுக்கு இல்ல 8,00,00,000 15,00,00,000 தான். ஆனா ரிசல்ட் நியூஸ் வந்த பிறகு பாருங்க இன்னைக்கு 5% எங்கேருந்து ஏறிச்சு பாருங்க இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வெல்ஸ்பூன் லைஃப் இதுவும் பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்டைல் உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கும் பாருங்க. நல்ல ரீசென்ட்டா இப்ப 113லேருந்து கிடுகிடுன்னு ஏறிருச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம். சூப்பரான இது. அதுக்கப்புறம் ரெய்மண்ட் இந்த மாரி ஸ்டாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃப்ரீ டேட்னால அமெரிக்கன் இந்தியானுடைய இது. சிஎன்பிசி இதுல. இது நான் சொல்லலங்க. ஜிஎன்பிசில குடுத்துருக்கதா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நெறைய ஸ்டாக் இருக்கு. டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு. ஓனா நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேன் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் வந்திருக்கு. இன்னும் ஸ்க்ரீனர்ல வரல. ஸ்க்ரீனர்ல வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 62% பார்த்தீங்கன்னா ஜம்பிங் குடுத்துருக்காங்க. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்ஸ் ஆஃப்டர் போஸ்டிங் ஸ்ட்ராங் Q3 குடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ன்னு சொல்லலாம். மேன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 6% ஏறி இருக்கு. இந்த ரிசல்ட் வந்த பிறகு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 55 கோடி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 61% கூடியிருக்கு. இதுக்கு முன்னாடி 34 கோடி பண்ணியிருக்காங்க. இப்ப 55 கோடி பண்ணியிருக்காங்க. நல்ல ரினிவல் வந்து பார்த்தீங்கன்னா, 732 கோடி லாஸ்ட் இயர்ல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 830 கோடி 13% மேல கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அடுத்தது ஸ்கை கோல்டு. ஸ்கை கோல்டு இந்த ரிசல்ட் வந்தபோது தான் 8%க்கு மேல நல்ல அருமையான ஒரு மூவ்மெண்டம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்ல பார்க்காதவங்க பாருங்க. அருமையான ஒரு இது. 11% வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபார் அக்ராஸ் பாராமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்க்ரீனர்ல வரல. ஸ்க்ரீனர்ல வந்தோனே நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க 80 கோடிக்கு மேல. டிசம்பர் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி அருமையான ஒரு ரிசல்ட்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1760 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் ஆயிருக்கு. 77% கூடியிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 998 கோடி. இப்போ 1700 கோடி. ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 980 கோடி. இப்போ வந்து 1721 கோடி. சூப்பரான ஒரு இது குடுக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 77% வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் கூடியிருக்கு. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா, 57 கோடி டூ 123 கோடி கூடியிருக்கு. சூப்பரா இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மார்ஜின் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் குடுத்த பிறகு இந்த ஸ்டாக் நல்லா பறக்குது. ஸ்கை கோல்டு. ஸ்கை கோல்ட வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஸ்கை கோல்டு. ஸ்கை கோல்டு இந்தியா. ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்க்கு வரும்னு பார்த்தேன். வரல. மறுபடியும் ஏமாத்திருச்சு இந்த ஸ்டாக்கு. 2025 சப்போர்ட்க்கு வந்தா, ஏதாச்சும் என்ட்ரி குடுக்கலாமான்னு பார்த்தது, இந்த ஸ்டாக் மறுபடியும் மேல தான் பேரிச்சுட்டு இருக்கு. ஸ்கை கோல்டு. அதுக்கப்புறம் கல்யாண ஜுவல்லரி. கல்யாண ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்துருச்சுங்க. அருமையான ரிசல்ட். அத நம்ம அப்புறம் பார்க்கலாம் கடைசில. அதோடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஹைனஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, 4% இல்ல 6% கூடியிருக்கு இது. அவங்க என்ன சிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்காங்க. இதுக்கு டார்கெட் கட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, சிஎல்சி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 4200 போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ரேட்ல போயிட்டு இருக்குன்னு தெரியல. 3900 ரேஞ்சு தான் போயிட்டு இருக்கு. சிஎல்எஸ்சி 4200 சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லா இருக்கு. 2 நாளாவே நல்ல ஒரு இது. லாஸ்ட் டே ட்ரேடிங்ஸ்ல வந்து 10% டவுன் ஆயி, அதுக்கப்புறம் 2% பிளஸ்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 6% நல்ல ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பேட் நியூஸ் இருந்தது. அந்த பேட் நியூஸ் அப்படியே அமுங்கிருச்சுன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நம்ம தான் கவனமா இருக்கணும். அடுத்து சில பங்குகளுடைய வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத நம்ம பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடிஷனல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 551 கோடி கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸ்டாக் இன்னைக்கு 2.5%க்கு மேல நல்லா இருக்கு. அடுத்தது பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கு. 8% இன்னைக்கு. இந்த ஸ்டாக் நம்ம ரீசென்ட்டா நெறைய டைம் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒரு மைக்ரோ கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் இங்க பாருங்க. ஒரே அப் மொமெண்டம் தான். 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க. நான் வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. ஸ்கேன்எக்ஸ்ங்கிற வெப்சைட்ல 155% வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல வெப்சைட்ல ஏறியிருக்கு இந்த ஸ்டாக்கு. 2025ல ஸ்டாக் மார்க்கெட் ஏறல. இந்த மார்க்கெட் பர்ட்டிகுலர் ஸ்டாக் இந்த மார்க்கெட் தான் நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பிடிக்கணும். நமக்கு அந்த மாரிக்கு அனாலிசிஸ் பண்ண கெப்பாசிட்டி இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த மாரிக்கு மார்க்கெட்ல சம்பாரிக்க முடியும். 466 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஆர்டர். சூப்பரான ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. வாய்ப்புகள் வந்தா பார்க்கலாம். இது ஒரு மைக்ரோ கேப், ஹை ரிஸ்க். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல உள்ள கம்பெனி ஆனந்த்ராஜ் இன்னைக்கு 3% இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. ஆனந்த்ராஜ் கிளவுட் பார்ட்னர்ல வராங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க டேட்டா சென்டர்ல இருக்காங்க இந்த ஸ்டாக். நம்ம ஆல்ரெடி நம்ம டேட்டா சென்டர பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 5% டவுன் தான் குடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேல தான் இருக்கு. நம்ம இந்த பட்ஜெட்லோட பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஸ்பெஷல் இது வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸ்கீம்ல. அதுக்கப்புறம் வந்து சிஆர்எஸ்சி இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 33 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, 4.5% கார்டன் டிஸ்சார்ஜ் டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ளது. 33 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம். டிசிஎஸ் ஐடி செக்டார் உள்ள ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் சென்டர் டிராவல் குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ்க்கு இது ஒரு நல்ல விஷயம்.
ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்திருக்கு நம்ம பார்த்துரலாம். ஸ்கை கோல்டு ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து இன்னும் இதில வரல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்குக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே, அதுக்கப்புறம் பேட்டரி அந்த மாரி இதில வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. இந்த நான் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூ. 60ல இருந்தது. ஒரு ரூ. 100க்குள்ள இருந்தது இந்த ஸ்டாக்லாம். அப்ப நமக்கு வந்து ஒரு அ ஒண்ணும் தெரியாது, மண்ணும் தெரியாத மாரிக்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம கத்துக்கிட்டு தான் வரணும் எப்போதுமே ஓரளவுக்காச்சும். நம்ம தெரியாம வருவோம். இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி ரூ. 50க்கு, ரூ. 100க்கே வாங்கி நான் ரூ. 150க்கு வித்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் எவ்வளவு போயிருக்கும் பாருங்க. அதுதான் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற எப்போது ஒரு 7 வருஷமா அந்த ஸ்டாக் அருமையான ரிட்டர்ன் குடுத்திருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் அப்போது பார்க்கும்போது ஒரு ஸ்மால் கேப் ஒரு 5000 கோடி தான் இருந்தது. இன்னைக்கு 26,000 கோடிக்கு மேல ஒரு மிட் கேப் ரேஞ்சுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு ஸ்மாலான கரெக்ஷன்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. 2025ல நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இதோட ரிசல்ட்ட நம்ம பார்ப்போம். 874 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அடியா இருக்கு. அதுக்கப்புறம் மார்ஜின் நல்லாவே அடியா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் அடியா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய டவுன் ஆகல இன்னைக்கு. டவுன்ல தான் இது ஃப்ளாட்டா தான் இருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவ்னால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லரி. இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லரி வந்து ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோல 13.5% இன்னைக்கு. நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. மண்டே அன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது சொன்னாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்ஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த தான் இருக்கு. அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு 24% தான். பிளட்ஜ் பண்ணி என்னன்னு இப்ப பணம் வாங்கி ஏதாச்சும் உங்க பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருப்பாங்க. அருமையான ஒரு சேல்ஸ் இங்க பாருங்க. 7,886 கோடி எங்க இருக்கு? 10,340 எங்க இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு சேல்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. 750 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்தனால அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆயிருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. இதோடைய பி வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம். கொஞ்சம் ரிவர்சல் கீழ வந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் வரலாம். 400 கீழ வந்துச்சுன்னா பார்க்கலாம். 348லேருந்து பாருங்க நல்லா ஏறிருச்சு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டினார் ரப்பர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா நெறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எதுலன்னா, நம்ம வீடியோல நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட்ல இந்த வீடியோ தான் நான் போட்டிருப்பேன். ரீசைக்கிளிங்ல உள்ள செக்டார பத்தி ஒரு ஸ்டாக் போட்டிருப்பேன். வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்க. அப்பதான் நான் வீடியோ ஆரம்பிச்ச புதுசு. அந்த ரி டினார் அப்பர் இன்னைக்கு 5% மேல ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் கணேஷ் எக்கோஸ்பியர் அந்த மாரி உள்ள ஸ்டாக்லாம் போட்டிருப்பேன். ஆண்டோனி பேஸ்ட் இந்த மாரி நெறைய ஸ்டாக் இருக்கு. ரீசைக்கிளிங் செக்டார் வந்து யாருமே கவனிக்கல. ரிசல்ட் வந்து ஃப்ளாட் தாங்க. பெருசா ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. அடுத்தது ஓஸ்வால் பம்பு. ஓஸ்வால் பம்பு ரீசெண்ட் ஐபிஓ வந்து நல்ல ஒரு ஹைல போயிட்டு 50% டவுன்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு என்னமோ 1% தான். ஸ்டாக்க பாருங்க நல்ல ஒரு டவுனு. நெறைய நண்பர்கள் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹைல வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டவுனா இருக்குங்க. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 92 கோடி, 98 கோடி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 80 கோடி. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. ஒரு 6 கோடி கிட்ட. புரமோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. டிஐயும் வித்திருக்காங்க. பப்ளிக் கிட்ட கூடியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஸ்டாக்க பத்தி. புதுசா இப்போ வந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசி பவர் சிஸ்டத்தில இருக்காங்க. லித்தியம் பேட்டரி, அப்புறம் மானிட்டரிங் சிஸ்டம், இன்வெர்ட்டர், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் த கமிஷனிங் ஆஃப் டிசி பவர்ல இருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன்ல இருக்காங்க இவங்க. இந்த கம்பெனிய பத்தி கொஞ்சம் படிங்க. நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் லோலருந்து நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. 644 சேல்ஸ் கூடியிருக்கு. நல்லாவே இருக்கு. மார்ஜின் ஃப்ளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. ஆ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா கூடியிருக்கு. புரமோட்டர் சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா, எதுவும் சேஞ்சஸ் இல்ல. ஃப்ளாட் அதே மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேரெக்ஸ் சேல்ஸ் இந்த கம்பெனி 13%க்கு அடி முக்கியமான இது. புதுசா ஐபிஓ வந்தது. நம்ம அந்த விசில வந்து பார்த்தீங்கன்னா, வால் டெக்கரேஷன்லாம் பண்றோம்ல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்லயே வரும். நெறைய பார்த்திருப்பீங்க. லேமினேஷன்லயே பண்றாங்க நெறைய இது. லேமினேட் இண்டஸ்ட்ரி. இதோட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வெப்சைட்ல. இவங்க என்ன பிசினஸ் பண்றான்னு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் இத தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஆனா காம்படிஷன் உள்ள ஒரு செக்டார் இந்த செக்டாரு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. 17 கோடிட்ட அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. அதனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டா இருக்கு. ரூ. 1,00,00,000 வந்து பண்ணியிருக்காங்க நல்லாவே. ஆனா ஆப்பரேட்டிவ் மார்ஜின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கூட கட்டியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இவ்வளவு அடியா இருக்கு பாருங்க. 23 டூ 31% டாக்ஸ் கூடியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா,
டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் எந்த சேஞ்சஸ் கிடையாது. பப்ளிக் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இவங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நான் காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு. நம்ம வீட்ல இந்த வால் இந்த பார்த்துறீங்களா? இந்த இதுதான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் இதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிக்கு நம்ம ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்து அனலைசிஸ் பண்ணி, அந்த பிசினஸ் குரோத் இருக்கா? ஃபியூச்சர் இருக்கா? அந்த கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு? கடன்ல வாங்கி பிசினஸ் பண்றாங்களா? இல்ல கையில ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கா? இதெல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க்ங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன். நிஃப்டி இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எண்ட் ஆஃப் தி டேல என்ன பண்றாங்கன்னு. இன்ட்ராடேல என்ன ஏறுனுச்சோ அந்த பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மூவ் ஆகல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா, இந்த வீடியோல நெறைய முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட் பார்த்திருக்கோம். சில கம்பெனியோட ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத பார்த்திருக்கோம். ஆர்இசி, எஃப்இசி உடைய மெர்ஜர் பார்த்திருக்கோம். எந்த ஸ்டேக் வச்சிருந்தா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நியூஸும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கானதாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி நண்பர்களே!